வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சுவாமி சிவானந்தர் பற்றி ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். 2-3 நாளாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சுவாமி சிவானந்தர் அப்படின்னோடனே நீங்கள் உடனே வரிசையில் வந்து நின்றாதீங்க. ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கோ அல்லது ஏதாவது மந்திரம் போடுறதுக்கோ மாயம் போடுறதுக்கோ அல்ல. அவர் உழைப்பை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் சக மனிதர்களை பற்றியும் சொன்ன பெரிய ஒரு ஞானி அவர் 1887ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமடை அப்படிங்கிற ஊரில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்தார். அவருடைய பெற்றோர் பெயர் வெங்கு ஐயர் மற்றும் பார்வதி அம்மாள். அவங்க அப்பா அம்மா பேர் இதுதான், வெங்கு ஐயர் பார்வதி அம்மாள். குப்புசாமி அப்படின்னு பேர் வச்சு அவரை வளர்த்துட்டு வராங்க. ஓரளவுக்கு தான் வசதி, அந்த காலத்தில் பெரிய வசதி யாருக்குமே இல்லை. இவங்களும் ஒரு பிராமண குடும்பம் வேற, ரொம்ப ஏழ்மை தான். ஆனால் அதோடு பாருங்கள், அவர் தஞ்சாவூர் மெடிக்கலில் போய் டாக்டருக்கு படிச்சிருக்கார். அந்த காலத்திலேயே டாக்டருக்கு படிச்சிருக்கார். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் தான், அவங்கக்கிட்ட தான் இவர் வேலை செய்கிறாரு. ஆனால் இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை, மலையா நாட்டில் ரப்பர் தோட்டங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த தோட்டத்தில் தான் இவர் டாக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அத்தனை ஆயிரம் பணியாளர்கள் தேவையில்லை. ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறது உலகத்திலேயே மிக 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 கஷ்டமான ஒரு வேலை. பெரும்பாலும் மழை பெஞ்சிட்ருக்கும், வெறுங்காலோடு தான் நிற்கணும், தரையில் என்ன வருதுன்னு தெரியாது, எப்போவுமே நச நசன்னு இருக்கும், உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும். அதனால் இவர் அங்கே போய் டாக்டராக வேலை செய்கிறாரு. நிறைய பேருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கார், நேரங்காலம் பார்க்காம பண்ணியிருக்கார். குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா, அந்த காலத்துலேயும் பாருங்கள், அந்த தீண்டாமை அப்படின்னு இருந்த காலத்தில் ஒரு கீழ் ஜாதி பெண்ணுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவர் கேள்விப்பட்டவொன்னே ஓடி போய் அவங்க குடிசைக்கே போய் கூட ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அந்த பிரசவத்தை நல்ல முறையில் பண்ணி தாயும் குழந்தையும் பிரித்து அழகாக கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா இப்போ அவங்க திரும்ப 5000 10,000 பணம் கொடுக்குற காலம் அல்ல. பெரிய கும்பிடா போடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்காது. இப்படியே இருந்தவருக்கு திடீர்னு அதில் ஒரு சலிப்பு வருது. மருத்துவ தொழில் அப்படிங்கிறது சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உதவும் போல இருக்கு, நம்ம இது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்தியாவுக்கு வரார். இந்தியாவில் ரிஷிகேஷ் அப்படிங்கிற இடத்துல படாத பாடுபடுறார், தேடி திரியிறார், யாராவது ஒரு நல்ல குரு கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு. அப்போ அவருக்கு அருமையான ஒரு குரு கிடைக்கிறார். விஸ்வானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு குரு கிடைக்கிறார். அவரும் ஒரு மாணாக்கனை தேடிட்டு இருந்த மாதிரியே இவரை ஏற்றுக்கிறார். எப்படி ஒரு நதி வேகமாக ஓடி கடலில் கலக்குமோ அந்த ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஒரு ஆனந்தம். அப்படியே அவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டார். மெயினாக இவர் என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னா, உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனநலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கார். அதனால தான் அவர் மருத்துவ தொழிலை விட மனசை பண்படுத்துகிற அந்த விவசாயம் நல்லது, மக்கள் மனசை நல்வழிப்படுத்தணும், அதுக்கு ஆன்மீகம்தான் சரியான வழி அப்படின்னு எல்லாம் யோசித்து இந்த இதுக்கு வந்தார். அற்புதமான ஒரு பணிகள், ஏகப்பட்ட பணிகள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா அந்த தொழுநோயாளிகளையெல்லாம் தொட்டு தழுவி மருத்துவம் பண்ணுறதுல இவர் மாமன்னர். மலையா ரப்பர் தோட்டத்தில் அது ரொம்ப சகஜமாக இருக்கும்பாங்க. அந்த ரப்பர் பால் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் அவ்வளோ தொந்தரவு இருக்கான். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 2 சமாச்சாரம் முக்கியமானதாக இருக்குது. ஒரு பெண் கங்கை கரையில் நின்று அழுதுகிட்டு இருக்கா. அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கங்கையில் குதித்து உயிரை விட போகிறார். அந்த சூழ்நிலையில் இவர் சந்திக்கிறாரு. ஏமா அழுகிறேன்னு அவர் சொல்கிறாங்க விஷயத்தை. இந்த மாதிரி நான் கல்யாணம் ஆகாமல் கர்ப்பம் தரிச்சிட்டேன், வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் மரியாதை இருக்காதுன்னு. ஒன்றும் கவலைப்படாத வான்னு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் இன்னொரு பெண் துணையோடு அந்த அம்மாவை தங்க வச்சு நல்லபடியாக பிரசவம் பார்த்து
அந்த குழந்தைய ஆசிரமத்துக்கு வரக்கூடிய குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு இந்தாங்கன்னு கொடுத்துட்டார். இந்த பெண்ணிட்ட என்ன சொல்கிறாரு, இனி நீ உன் வழியில் போகலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பெண்மணிகளும் இவரை கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்போ தான் இவர் கடவுளை நேரில் பார்த்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிறார். அந்த 2 பெண்களுடைய வணக்கமும் அவர்கள் மனநிலையும் இவருக்கு கடவுளை காட்டுகிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவன் சும்மாவா சொன்னாங்க, அதான் இது. அப்புறம் இன்னொரு சம்பவம் பாருங்க. இதே மாதிரி ஒரு இளைஞன் கண்ணீரும் கம்பளையுமா ரொம்ப சோகமாக ஒரு மலை முகட்டில் நின்றுருக்காராம். அவர் அடுத்து என்ன பண்ணுவார் தெரியல. அப்போ இவர் சந்திக்கிறார். அவரை கேட்குறாரு, ஏன் இப்படி நிற்கிற, என்ன விஷயம்? இல்லை, நான் ஒரு ஏழை மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப வறுமையில் நான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு விமான ஓட்டியாக விமான பைலட்டாக ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் நான் குள்ளமாக இருக்கேன், அதாக இருக்கேன், இதாக இருக்கேன்னு சொல்லி என்னை நிராகரிச்சிட்டாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப விரக்தியில் இருக்கேன் நான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய முகத்தை பார்த்தா அவ்வளோ பரிதாபமாக இருக்கு. அப்போ இவர் சொன்னாரா, தம்பி நீ ஒன்று நினைக்கிற, ஆனால் கடவுள் வேற ஒன்று நினைக்கலாம் இல்லையா? அதனால் நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறத பொறுத்து தான் உனக்கு வேலையோ மற்றதோ கிடைக்கும். அதனால் நீ இதை விட்டுட்டு உன்னுடைய திறமையை வேற ஒரு துறையில் செலுத்து, நீ பெரிய ஆளாக வந்துடுவ, கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த தருணம், அந்த நிமிஷம், அந்த வினாடி அவருக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர் அணு ஆராய்ச்சியில் போய் பெரிய விஞ்ஞானி ஆகி, ஏன் இந்தியாவுக்கே முதல் குடிமகனாக வந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவரே அடிக்கடி சொல்லியிருக்காராம், என்னை மாற்றிய முக்கிய தருணங்களில் இது மிக முக்கியமானது. அந்த அளவுக்கு இவர் மருத்துவ தொழிலையும் செஞ்சிருக்காரு, கூடவே மனங்களை பண்படுத்தியிருக்கார். இதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே மற்றவங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டு 1963ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி இந்த உலகை விட்டு மறைந்து விடுகிறார். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னால், இவருடைய சர்வீஸ், இவருடைய சேவை அளவிடற்கு அரியது, யாராலையும் அளக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. தொழுநோயாளிகளுக்கெல்லாம் இவர் ரொம்ப 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 பணிவிடை செஞ்சுருக்காரு, சேவை செஞ்சுருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயம், அன்னை தெரசா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதர் தெரசா அல்பேனியாவிலேருந்து இங்கே வந்தவங்க. அவங்களுக்கு கிடைச்ச புகழ் மாதிரி சுவாமி சிவானந்தருக்கு கிடைக்கல. அதை எழுதினவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. அவங்க அளவுக்கு இவர் ஏனோ புகழடையவில்லை, அன்சங் இண்டியன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். என்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமே இருக்குது. தெரிய வரும்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.